Dear students, today we learn aggregate supply function ASF மொத்த அளிப்பு சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இது என்ன அப்படின்னா aggregate supply function is an increasing function of level of employment. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையோட அளவு என்ன பண்ணுது அதிகரிக்கிறத என்ன பண்ணுது இந்த aggregate supply function என்ன பண்ணுது நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா aggregate supply refers to அது மொத்த அளிப்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் ஆன் எக்கானமி இன் ஏ இயர். அது ஒரு வருஷத்தில் ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் என்ன சொல்கிறான் அக்ரிகேட் சப்ளை என்ன நமக்கு ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் நேஷனல் அவுட்புட், தட் இஸ் நேஷனல் இன்கம். அது மற்ற வேலை சொல்ல போனால் எப்படி சொல்கிறாங்க அக்ரிகேட் சப்ளைன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவல் டு த நேஷனல் அவுட்புட், அதாவது நம்மளோட தேசிய உற்பத்தி அதாவது தேசிய வருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறதா என்ன சொல்கிறோமா அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இந்த அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த ரெக்யர் அமௌண்ட் ஆஃப் லேபரர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் அ நெசசரி அவுட்புட். நமக்கு என்ன அத்தியாவசியமான அது அவுட்புட்ன்றது ப்ராடக்ட் உற்பத்தி தேவைப்படுதோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உற்பத்தி செய்வதற்கு எந்த அளவுக்கு லேபரர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறது என்ன மென்ஷன் பண்ணுறதை அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்லி மற்றொரு வகையில் சொல்கிறாங்க. எம்ப்ளாயர்ஸ் ஹையர் லேபரர்ஸ் ஹையர் அப்படின்னா என்னது அப்படின்னா எம்ப்ளாய் வேலைக்கு அமர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ தொழில் அதிபர்கள் என்ன பண்ணுறாங்க லேபரர்ஸ்னால் தொழிலாளிகள், லேபர் அப்படின்னா உழைப்பு, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க எம்ப்ளாயர்ஸ் ஹையர் லேபரர்ஸ் பர்ச்சேஸ் வேரியஸ் இன்புட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க தொழிலாளிகள் வேலைக்கு அமர்த்திக்கிறாங்க. தென் பல்வேறு வகையான இன்புட்ஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இன்புட்ஸ்ன்றது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே இன்புட்ஸ் தான். அந்த இன்புட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அவுட்புட் கிடைக்குது. அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறான் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன சொல்கிறான் ரா மெட்டீரியல் அப்படி சொல்கிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன்றது என்னது ரா மெட்டீரியல், அதே அது டெக்ஸ்டைல் அப்படின்னு மாற்றிட்டு என்னது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகிடும். அப்போ ரா மெட்டீரியல் மூலப்பொருள். நெக்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் குட்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறாங்க வேலையாளர்களை வேலைக்கு அமர்த்திக்கிறாங்க. தென் பல்வேறு வகையான இன்புட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தஸ் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் காஸ்ட். அப்போ ப்ரொடக்ஷனில் எது இன்வால்வ் ஆகும் அப்படின்னா காஸ்ட் என்ன சொல்கிறாங்க செலவு. ஒரு பொருளை உற்பத்தி என்ன நமக்கு செலவு ஏற்படும். இஃப் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் produced the produced exceed the cost of production at a given level of employment and output. இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்வால்வ் காஸ்ட்னு சொல்லிட்டோம் சரியா. இஃப் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்டு, அதாவது நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அல்லது கிடைக்கக்கூடிய ரெவன்யூ எதுக்கு எக்ஸீடாக இருக்கணும், எக்ஸீடாக என்னது மோர் தென் ஆர் கிரேட்டர் தென் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான செலவை காட்டில் எப்படி இருக்கணும் அதை விற்பனை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய வருவாய் அதான் சொல்கிறாங்க சேல் ஆஃப் அவுட்புட், த ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் அட் எ கிவன் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். அது என்ன சொல்கிறான் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மற்றும் உற்பத்தியில் நம்ம யூஸ் பண்ணியிருப்பான். அப்போ அது எப்படி இருக்கணும் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும் அந்த ரெவன்யூ காட்டில் எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும் சரியா. ரெவன்யூ தான் எப்படி இருக்கணும் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் கார்டில் எக்ஸிடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த என்டர்பிரனர் would be encouraged to employ more labor and other inputs to produce more. என்டர்பிரனர் என்ன பண்ணார் would be encouraged to employ more labor. நிறைய லேபர் என்ன பண்ணுறாரு நிறைய உழைப்பாளி பண்ணுறாரு வேலைக்கு அமர்த்திக்கிறாரு. ஆல்ரெடி சொன்ன எம்ப்ளாய் அப்படின்னா அது என்னது வேலைக்கு அமர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். லேபர்னால் உழைப்பு தான். அண்ட் அதர் இன்புட்ஸ் என்ன பண்ணுறாரு பயன்படுத்தி ப்ரொடியூஸ் என்ன பண்ணுறாரு அதான் என்ன சொல்கிறார் உற்பத்தியை அதிகரிக்கிறாரு. Aggregate supply price is the total amount of money that all entrepreneurs in an economy expect to receive from the sale of output produced by a given number of laborers employed. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை வேலைக்கு அமர்த்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது அவர் கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கிறத என்ன சொல்கிறாங்க இடத்துல அக்ரிகேட் ப்ரைஸ்ன்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறான். என்ன சொல்கிறாங்க அக்ரிகேட் ப்ரைஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி சரியா. அதாவது அந்த மொத்த பணத்தோட அளவுன்னு சொல்ல வராங்க. அது அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க ஆல் என்டர்பிரனர்ஸ் இன் அன் எக்கானமி சரியா
ஒரு பொருளாதாரக்கூடிய எல்லா விதமான தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட். அது என்ன பண்ணுறான், அதாவது எந்த பொருளை வந்து உற்பத்தி செய்ய பொருளை என்ன பண்ணுறான் விற்பனை செய்யப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய அதை எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. சரியா, அது யார் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பை எ கிவன் நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு. சரியா, ஒரு குறிப்பிட்ட அளவு தொழிலாளிகள் பண்ணுறான் வேலைக்கு அமைத்து என்ன பண்ணுறான் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறான். அதை அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் அப்படின்றாங்க. த டேர்ம் ப்ரைஸ் ரெஃபர்ஸ் டு த அமௌண்ட் ஆஃப் மணி ரிசீவ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட். சரியா, ப்ரைஸ் எதை ரெஃபர் பண்ணுறாங்க, த அமௌண்ட் ஆஃப் மணி ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட். அவுட்புட்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு. அப்போ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்கும் பொழுது அதில் கிடைக்கிற பணத்தோட அளவு தான் என்ன சொல்கிறதுல ப்ரைஸ் நம்ம என்ன ரெஃபர் பண்ணுறான். ஹேன்ஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் அக்ரிகேட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ எப்படி இருக்கும், பல்வேறு நிலையில் பல்வேறு வேலைவாய்ப்பு நிலையில் வந்து பல்வேறு அளவு என்ன இருக்கும் மொத்த விலை காணப்படும் அப்படின்றாங்க. அதான் அக்ரிகேட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்றாங்க, டிஃப்ரெண்ட் அக்ரிகேட் ப்ரைஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த அக்ரிகேட் சப்ளை. அக்ரிகேட் சப்ளையோட காம்பனன்ட்ஸ் என்ன பார்த்தா அக்ரிகேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சி அப்படின்றாங்க. அக்ரிகேட் மீன்ஸ் டெசையர்ட், அதான் விருப்பம். தென் அக்ரிகேட் ப்ரைவேட் சேவிங்ஸ் எஸ். தென் நெட் டேக்ஸ் பேமெண்ட். சரியா, நெட் டேக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், நிகர வரி வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன சிம்பிள் கொடுக்குற டி. டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட் டு பி ரிசீவ்ட் பை த கவர்மெண்ட் மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கான் டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட் ரிசீவ்ட் பை த கவர்மெண்ட். அது எதெல்லாம் மைனஸ் பண்ணிடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சப்சிடி அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு பி இன்கர்ட் பை த கவர்மெண்ட். இதெல்லாம் லெஸ் பண்ணிட்டா இதில் அந்த டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட்டில் லெஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடச்சி நமக்கு நெட் டேக்ஸ் பேமெண்ட் கிடச்சிடும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு த ஃபாரினர்ஸ். இது ஆர்எஃப் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லாங்க டொனேஷன் டு இன்டர்நேஷ்னல் ரிலீஃப். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்வதேச அளவில் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கலாம், அதுக்கு டொனேட் பண்ணுறோம். சரியா, அப்போ அதான சொல்கிற அந்த இடத்துல பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு த ஃபாரினர்ஸ் அப்படின்றாங்க. இதை சிம்பிளில் சொல்லியிருக்காங்க. அக்ரிகேட் சப்ளை ஈக்குவல் டு சி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஆர்எஃப் ஈக்குவல் அக்ரிகேட் இன்கம் ஜெனரேட் இன் த எக்கானமி. இந்த ஃபாலோயிங் ஃபிகர் 3.2 ஷோஸ் த சேஃப் ஆஃப் டூ அக்ரிகேட் சப்ளை கர்வ். அது 3.2ல் வந்து ரெண்டு அக்ரிகேட் சப்ளை கர்வ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன அசம்ஷன் எடுத்திருக்காங்க, அசம்ஷனா கெஸ்ஸிங் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிறது. என்ன அசம்ஷன்னா ஃபிக்ஸ்டு மணி வேஜஸ் அண்ட் வேரியபிள் வேஜஸ். ரெண்டாவது இருக்குது, ஃபிக்ஸ்டு மணி வேஜஸ் இருக்குது, வேரியபிள் வேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ டயக்ராம் பார்க்குறோம். இந்த டயக்ராமில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய்யில் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வந்து எம்ப்ளாய்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இஜெட் கர்வ் இஸ் லீனியர் வேர் மணி வேஜஸ் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ வந்து இஜெட்னு ஒரு கர்வ் இருக்குது, லைட் ஒரு வயலட் கலரில் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அந்த கர்வ் எப்படி இருக்குது அப்படின்னா லீனியர், ஒரு நேர்கோடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இஜெட் கர்வ் இஸ் லீனியர் வேர் மணி வேஜஸ் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு. மணி வேஜஸ் எப்படி இருக்குது ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், அந்த கர்வ் எப்படி இருக்குது லீனியராக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Z1 curve is non-linear since wage rate increases with employment. ஆனால் Z1 curve எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ரெட் கர்வ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து Z1. அது எப்படி இருக்குன்னு நான் லீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கர்வ் எப்படி இருக்குது லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. அது நான் லீனியர் என்ன அப்படின்னா சின்ஸ் வேஜ் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டோட வேஜ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன வந்து இந்த கர்வ் எப்படி இருக்குது நான் லீனியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when full employment level of NF இதில் ONFன்னு ஒரு இருக்குது, NFன்னு ஒரு பாயிண்ட் பற்றி டாட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் முழு வேலை நிலை அப்படின்றான். இது எப்படி இருக்கோம்னா ரீச் இட் இஸ் இம்பாசிபிள் டு இன்க்ரீஸ் அவுட்புட் பை எம்ப்ளாயிங் மோர் மேன். அதிக அளவு நபர்களை வந்து நம்ம வேலைக்கு அமர்த்தும் பொழுது உற்பத்தி வந்து அதிகரிக்கும்போது என்னது ஒரு முடியாத ஒன்ற மாதிரி என்ன பண்ணுறான் மென்ஷன் பண்ணுறான். அதான் அந்த NF கர்வ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ அக்ரிகேட் சப்ளை கர்வ் பிகம் இன்எலாஸ்டிக், அது வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைனாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகேட் சப்ளை கர்வ் எப்படி இருக்கிறாங்க இன்எலாஸ்டிக், அதாவது நெகிழ்வற்றதாக இருக்கும். The slope of the aggregate supply curve depends on the relation between the employment and productivity. இந்த அக்ரிகேட் சப்ளை கர்வோட ஸ்லோப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. சரியா, வேலை நிலை மற்றும் உற்பத்தியை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
The capital stock is often fixed and hence the law of diminishing marginal takes place as more workers are employed. கேபிட்டல் ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா இஸ் ஆஃபன் ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து என்ன ஏற்படுதுன்னா நிலையாக இருக்குது ஃபிக்ஸ்டுனா. அண்ட் ஹென்ஸ் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் டேக்ஸ் பிளேஸ் அஸ் மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு. அதாவது அதிகமான வேலையாட்களை வந்து வேலைக்கு பயன்படுத்தும் பொழுது இங்கே என்ன ஏற்படும்னா குறைந்த செல் இறுதியில் விளைவு ஏற்படும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதான் லா ஆஃப் மார்ஜினல் returns. Based upon this relation, the aggregate supply curve can be expected to slope upwards. அப்போ என்ன ஏற்படுது, இந்த ரிலேஷன் இருக்கிறனால என்ன பண்ணுது, இந்த சப்ளை கர்வ் எப்படி இருக்குது அப்படின்னா கேன் பி எக்ஸ்பெக்ட் டு ஸ்லோப் அப்வார்டு. எப்படி எதிர்பார்க்கப்படுது, அதாவது அப்வார்டு மேல் நோக்கி சரிந்து செல்லக்கூடிய ஒரு கர்வாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன் ரியாலிட்டி த அக்ரிகேட் சப்ளை கர்வ் வில் பி லைக் Z1 இன் ஃபிகர். அதாவது என்ன சொல்கிறாங்க, இன் ரியாலிட்டி உண்மையில் எப்படி இருக்குது அப்படி சொல்ல வரேன். அக்ரிகேட் சப்ளை கர்வ் எப்படி இருக்குது, Z1 தான் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க எங்கள் ஃபிகர் 3.2ல். therefore the aggregate supply depends on the relationship between price and wages. இது என்ன மென்ஷன் பண்ணுது, அந்த கர்வ் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா அக்ரிகேட் சப்ளை கர்வ் எதை சார்ந்து இருக்குமா, அந்த ப்ரைஸ் அண்ட் வேஜஸ்க்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து என்ன இருக்கும் அந்த அக்ரிகேட் சப்ளை கர்வ் எப்படி இருக்கும், அதோட டைரக்ஷன் அதோட சேஃப் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இஃப் ப்ரைஸ் ஆர் ஹை அண்ட் வேஜஸ் லோ, இப்போ ப்ரைஸஸ் வந்து ஹையாக இருந்து வேஜஸ் லோவாக இருக்குன்னு வச்சுக்க, இந்த ப்ரொடியூசர் வில் ட்ரை டு எம்ப்ளாய் லேபரர்ஸ். சரியா, அப்போ என்ன பண்ணுறான், ப்ரொடியூசர்ஸ் வில் ட்ரை டு எம்ப்ளாய் லேபரர்ஸ். அதிகமாக என்ன பண்ணுறான், அதாவது வேலைக்கு என்ன பண்ணுறான், லேபர்ஸை வந்து என்ன பண்ணுறான் வேலைக்கு வச்சுக்குவான். யார், ப்ரொடியூசர் உற்பத்தியாளர். எப்போ த ப்ரைஸ் ஆர் ஹை அண்ட் வேஜ் லோவாக இருக்கும்போது, விலை அதிகமாக இருந்து அவனுக்கு தரக்கூடிய சம்பளம் கூலி கம்மியாக இருந்தால் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறான், லேபர்ஸை அதிகமாக எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். இஃப் ப்ரைஸ் ஆர் லோ அண்ட் வேஜஸ் ஹை, இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி கர்டைல். இப்போ ப்ரைஸ் வந்து லோவாக இருந்து வேஜஸ் ஹையாக இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வில் பி கர்டைல். கர்டைல்னா கர்ப்னது தடை செய்கிறான். அதை என்ன பண்ணுறான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை என்ன பண்ணுறான், நிறுத்திக்கிறான். அவுட்புட் வில் ஃபால் அண்ட் தேர் வில் பி ரிடக்ஷன் இன் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. அப்போ அவுட்புட் என்ன அது ஃபால் ஆகுது. அவுட்புட்னா என்ன சொல்லி ஏற்கனவே ப்ராடக்ட் உற்பத்தின்னு சொல்கிறான். உற்பத்தி நம்ம குறையுது. அப்போ என்ன ஏற்படுதுன்னா தேர் வில் பி a reduction in the productive capacity. அப்போ அவனோட உற்பத்தி திறன் என்ன வந்து குறையுது. thus aggregate supply is an important factor in determining the level of economic activity. அப்போ aggregate supply கருன்றது என்ன சொல்கிறாங்க, an important factor, முக்கியமான காரணன்றாங்க. எப்போ எதை இது பண்ணுதான், determining the level of economic activity, ஒரு பொருளாதார செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னா இந்த aggregate supply கரு தான். அதை ஒரு முக்கியமான காரணியாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த aggregate supply ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின் aggregate supply அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். அப்போ aggregate supply refers to the value of total output of goods and services produced in an economy in a year. அது இன்னொரு வகையில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, aggregate supply is equal to the value of national product or என்ன சொன்னால் தட் இஸ் நேஷ்னல் இன்கம் அப்படின்றாங்க. அப்போ அக்ரிகேட் சப்ளைன்னு எதை என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் என்ன சொல்கிறான், அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை வேறு வகையில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் நேஷனல் ப்ராடக்ட். நம்மளோட தேசிய உற்பத்தியோட ஈக்குவல், அதோட வேலைக்கு ஈக்குவல் தான் இந்த அக்ரிகேட் சப்ளை சொல்கிறோம். அதான் நேஷனல் இன்கத்துக்கு எப்படி இருக்குது, தேசிய வருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்க என்ன சொல்கிறோம், அக்ரிகேட் சப்ளை சொல்கிறோம். That's all.